ஹாய் வெல்கம் டு அஜிரா டிசைன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மருது பாண்டியர்கள் குரு பூஜைக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப நாளாக வேறு வீடியோ போடல. சரி என்ன மேக் பண்ணலான்னு பார்த்தா, சரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட குரு பூஜை வருதே போடலான்னு தான் ப்ரோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. கேஸ்ட்டு போகிறோன்னு அது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் ப்ரோ காமனாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ ஒரு எம்டி பேக்ரவுண்டு, ஒயிட் பேக்ரவுண்டு, நம்ம எப்பயும் போல் ஃப்ளெக்ஸு சைஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. 3:2 ஓகே ப்ரோ. 16:9 எடுத்துக்கலாம். ஓகே ஆர்ட் ஃபோட்டோ ப்ரோ. இந்தாட்டி உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். த்ரூவாக பேக்ரவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே பேக்ரவுண்ட் வச்சாச்சு. நான் ஒரு 4 ஃபோட்டோ தான் ப்ரோ எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம தெரிஞ்ச பசங்களால எடுத்திருக்கேன். அந்த 4 ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். நம்ம எப்பயும் போல் கிராஸாகவே வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோ. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோ. கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஆட் பண்ண டைலாக்காக பின்னாடி போட்டுக்கலாம் ப்ரோ. நான் குருபூஜைன்னு போட்டிருக்கேன் ப்ரோ, எடுத்துருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு 3 டைலாக் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சும்மா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, இப்போ மருது பாண்டியர்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, கிராப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டராக கிராப் பண்ணிக்கோங்க.
மூவ் பண்ணிடுங்க பின்னாடி. ஓகே, இந்தளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரிக்கு இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த அடி வீடியோ ரொம்பலாம் இருக்காது ப்ரோ, கம்மியாக தான் போகும். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மரல் பண்டிகை எடுத்துக்கலாம் கிராஃப் பண்ணி. ஓகே, அதே மாதிரி டவுன் பண்ணிக்கலாம் ப்ரோ. சின்னதாக வச்சு கூட மேலே வச்சுருங்க ப்ரோ. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது மாதிரி வச்சுருங்க ப்ரோ. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு விதமாக இருக்கும். ப்ரோ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. ஏன்னா நானும் ரொம்ப நாளாச்சு வீடியோலாம் போட்டு. ஏன்னா கொஞ்சம் கடை ஓப்பனிங் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் டைமும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவும் சிவகங்கையில் தான் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பிளானு. சிவகங்கையிலேருந்து தான் கண்டிப்பாக வாங்க. ஓகே ப்ரோ, ஏதோ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ப்ரோ குரு பூஜைன்னு போட்டுக்கோங்க. அப்படின்னா மருது சகோதரர்கள்னு ஒரு டைலாக் இருக்கும், அதை போட்டுக்கோங்க ப்ரோ. மருது பண்டிகைகள் இருக்கு பாருங்க, அந்த டைலாக் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க ப்ரோ. அது வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா, அதுவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எது 2ல் ஏதோ ஒன்று வச்சுருக்கோ அதை வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே, கொஞ்சம் ப்ரோ பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பாதி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாதி பழைய ஃபோட்டோலேருந்து எடுத்துக்கிறேன் ப்ரோ. கலர் வேரியேஷன் பாதி இல்லை, இந்த மிஸ் ஆகிடுச்சு எல்லாம். போன விநாயகர் சதுர்த்தி மாதிரியே பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, ஏதோ கலர் வருதாங்க. இந்த மாதிரி மருதுவாண்டியர்கள் பின்னாடி போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகே, க்ரீனே வச்சாச்சு. ஓகே, வேறு எதுவும் ஆட் பண்ண முடியுமா? ஓகே ப்ரோ, இதை எடுத்து வச்சுக்கலாம் ப்ரோ, ஃபயர் எஃபெக்ட்ஸு. ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, அழிச்சாச்சு. ஸ்டிக்கு கொடுத்துருங்க. இன்னொரு ஆட் பண்ண முடியல ப்ரோ, ஃபோட்டோ அவ்வளோதான் ஆட் பண்ண முடியுது. ஓகே, இந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் வேணாம் ப்ரோ, இது வேறு ஐடியா பண்ணலாம். இன்னும் லிமிட்டட் தானே, 10 தானே. இதே மாதிரி பேக்ரவுண்ட் பின்னாடி வச்சுக்கலாம். பிளண்டு, ஸ்க்ரீனு, ஏன்னா வச்சா நல்லாயிருக்கும் பாருங்கள் ப்ரோ. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
நான் கிராஸாக வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ, இதில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இதில் எப்படி டெஃபினேஷன் மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தான் ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்துச்சுன்னா பெட்டராக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ வந்து நான் எதுவும் மாற்ற போகிறது கிடையாது, அதனால் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் போட்டால் இனிமேல் தான் ப்ரோ டைலாக் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு ப்ரோ. பாதி லிங்க்கு டைலாக்கு பேக்ரவுண்ட்ஸ்லாம் பாதி லிங்க் கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகிடுச்சு யூடியூப்பில். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நம்ம குரூப் இருக்குது கீழே, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா அது மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கரெக்டு தான் ப்ரோ. நான் ரொம்பலாம் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல ப்ரோ, ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கனால நான் சரி எப்போ வரவே முடியல என்னால். அதனால தான் வீடியோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு மேக் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ. வாட்ஸ்அப்பில் இருப்பேன் நான், அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிங்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தரேன் ப்ரோ. டிக் பண்ணிக்கோங்க ப்ரோ. இது வச்சுக்கோங்க ப்ரோ, ஏன்னா பிளாக் கொஞ்சம் இருந்தால் டைலாக் நல்லாயிருக்கும். ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ தேவர் ஜெயந்தி வீடியோ தான் ப்ரோ போட போகிறேன். அது கொஞ்சம் சீக்கிரமாக நான் க்ரியேட் பண்ணிடுறேன் ப்ரோ. இந்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ, ஏன்னா டைலாக் தான் தெரியும் பளிச்சுன்னு. இங்கே கூட வச்சுக்கோங்க, எல்லாம் கொஞ்சம் கலராக இருக்குது. ஆட் போட்டால் நேதாஜி ஸ்டில்லு. இங்கே வச்சுக்கோங்க ப்ரோ நேதாச்சு, இல்லைனா டைலாக் மேலே வைக்கணும்னா வச்சுக்கோங்க, அவங்க சைஸு. நான் டைலாக் மேலே தான் ரைட்டாக வச்சுருக்கேன், வச்சுருக்கேன். ஓகே ப்ரோ, அந்த சன்லைட் உங்களோட எதில் கிடக்குன்னு தெரியல. அதுக்கு ப்ளஸ் சன்லைட்டு அதே அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, ஏன்னா எல்லாம் தனித்தனியாக கிடக்கு. ட்ரா பண்ணி பண்ணுங்கள் ப்ரோ, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க, அதில் கலர் மாற்றலாம் ப்ரோ. சன்லைட் கலரை மாற்றலாம். நானும் அன்றைக்கி தான் செக் பண்ணி பார்த்தேன், கலர் மாறுது. நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஹைலைட்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே நார்மலாக வச்சுக்கோங்க ப்ரோ. வச்சு பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதாங்க. பிரைட்னஸ் ஓகே.
எந்த கலர் செட் ஆகுது? நான் வந்து ஓகே டிக் பண்ணிடுங்க ப்ரோ. வேறு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ. வேணாம் ப்ராசிட்டி லைட்டாக கம்மி பண்ணி எஃபெக்ட்ஸ் கலர்ஸ் இதுலேயே மாற்றிக்கலாம் போல ப்ரோ. நானும் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கே இப்போ தான் தெரியுது. ஓகே நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ, அது வச்சோம்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும் ப்ரோ. அந்த டைலாக் மட்டும் நல்லா தெரியுது பாருங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ இந்த வீடியோ. அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டு, நான் சேவ் பண்ணிட்டு மாட்டாக்குன்னு நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டூல்ஸில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கொஞ்சம் பிரைட்னஸ் அதெல்லாம் நீங்களே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. எனக்கு நான் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் வைக்கிறேன். இது கலர் மாற்றுறது ப்ரோ, டோட்டலாகவே மாறிடுது. 0 வச்சுக்கலாம். ஓகே ஹைலைட்டுங்கிறது வந்து பின்ன ஃபோட்டோவை எதில் மூஞ்சியில் எதுவும் ஒயிட் அடித்தா அது தனியாக எடுத்து கொடுக்கும்போது தான் ஹைலைட்டு. ஷேடோ பிளாக்கு. ஓகே ஷேடோ டெம்பரேச்சரு இது கொஞ்சம் கலர் மாறும் ப்ரோ. டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரிக்கு வேல் வச்சுருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போதைக்கு நான் படிக்கிறேன், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேவச்சந்தி வீட்டில் சந்திக்கிறேன் ப்ரோ. பாய் ப்ரோ.